சூப்பராக இருக்குது எனக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் எனக்கு. ஹவுஸ்மேட்ஸ் இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. எனக்கு சத்தியமாக நான் அவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய ஒரு கான்செப்ட் எவ்வளோ எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவங்க சொல்லுவாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. டேரக்டரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம், அது ஃபஸ்ட்டு ஃபிலிம்ங்கிற விஷயங்களை தாண்டி ரொம்ப பெரிய விஷயத்தை அழகாக எளிமையாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி புகுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், காளி வெங்கட் அண்ணா, தர்ஷன், இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் அண்ணாவோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாக பயங்கர ஒரு தாக்கத்தை கொடுக்கும். லாஸ்ட் 20 minutes எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, என்ன தாக்கத்தில் இருந்தனால மீற முடியல, அந்த மாதிரி ஒரு தாக்கமாக இருந்தது. இது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லுவேன்னா, இயற்கையும் சரி தொடர்புகளையும் சரி இவ்வளோ பெரிய விஷயத்தை அழகாக ரொம்ப எளிமையாக ஒரு சயின்டிஃபிக்கல் பாயிண்ட்டை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான பாயிண்ட்டை டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் நிறைய வரணும், நிறைய பீப்புள் இந்த மாதிரி வெளியே வரணும், அவங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணுங்கிறத என்னோட வேண்டுகோள். சூப்பராக இருக்குக்கா படம். ஃபேமிலி படங்க, உட்காந்து பொறுமையாக பார்க்கலாம். 2.5 மணி நேரம் இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறா இருந்தால் கூட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலி படம் ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும், சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேமிலியாக அப்பா பையனோட ரிலேஷன், அந்த பேரண்ட்ஸோட குழந்தை ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது சென்டிமெண்ட் நல்லா ஃபீல் ஆகும். படம் நல்லா இருக்கும், சென்டிமெண்ட்டான மூவியாக இருக்குது, ஃபேமிலி ட்ராமா தான், நல்லா எடுத்திருக்காங்க. இந்த ஹாரர் மூவி கிடையாது, இது டிஃப்ரெண்டான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். ஆமாம், காமெடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஹாரரில் கொஞ்சம் நல்லா காமெடியாக ஜாலியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னராக இருக்கும், ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஹாரர் நினைப்பீங்க, அது ஹாரர்லேயே வேறு எதுவும் இருக்கும். நல்லா இருக்குது படம் பாருங்க. ஆமாம், ஹாரர் மூவியில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்கும். நல்லா இருக்குது படம் பாருங்க. எனக்குமே இது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ஹாரர் பாயிண்ட் ஆஃப் ஜானர் தான் நானுமே நினச்சிட்டு வந்தேன். அந்த ஹாரர் ஒரு பேஸாக வச்சு ஒரு பெரிய விஷயத்தை அதுக்குள்ளே புகுத்தி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கிறது படம் பார்க்கும்போது உண்மையாக எல்லாருக்கும் புரியும். அதை நான் இப்போ பிரேக் பண்ண விரும்பலை. இந்த லாஸ்ட் 20 minutes அதுக்கு ஏற்ற மாதிரி அது ரொம்ப அழகாக அதை கனெக்ட் பண்ணி ரொம்ப எல்லாருக்குள்ளே ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள். இல்லை, இது லைக் எப்படின்னா டைம் ட்ராவல் மூவி மாதிரி இருக்கும். லைக் நான் எதுவும் இது பண்ண விரும்பலை. ஸோ நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ ஆக்டிங் வைஸ் அவர் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ப்ளஸ் என்னன்னா அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. சென்டிமெண்டலாக நம்மளையே அழுக விட்டுருவாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்னா அது நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் தேட்டர் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக வந்து பார்க்குறக்கு நல்ல ஒரு மூவி. நல்லா இருக்கு, நேச்சுரலாக நடிக்கிறாரு, நல்லா இருக்கு படம். ஓவராலாக நல்லா தான் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபேமிலியாக வந்து பாருங்கள். அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. படம் இந்த மாதிரி கதை யாருமே எடுக்கல. அப்புறமா பார்ப்பீங்கன்னா நல்லா பார்க்கலாம். இந்த மாதிரி கதை யாருமே எடுக்கல. 2 வீட்டு பாதியா யாருமே எடுக்கல இது வரைக்கும். ஆமாம், புதுசாக எடுத்துருக்காங்க கதை, அவ்வளோதான். கதை புதுசாக இருக்கு. ஆக்டிங்லாம் குறைய சொல்ல முடியாதுக்கா, ஆக்டிங்லாம் சொல்லவே முடியாது. ஆக்டிங் பக்காக்கா. இத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சூப்பராக இருக்குது படம், அருமையாக இருக்காரு படம். அவரு சொல்லவே கூடாதுக்கா, அதெல்லாம் மாசா பண்ணிட்டா இருக்கா, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு நியூ ஜேர்னராக இருக்கும் படம். நீங்கள் ஒரு நார்மல் பே படம் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்கும். நல்லா இருக்குது, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கப்புறம் 4 to 5 years கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கம்பேக்காக இருக்கும். டைரக்டருக்கும் எல்லாமே நல்லா இருக்குங்க. மைனஸும் பார்க்க முடியாது, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். ஒரு புது கான்செப்டாக இருக்குது. அவர் ரோல் பின்னிட்டாக இருங்க. அவர் வந்து எல்லா படத்துலையுமே அடிச்சு தூக்குறாரு, இதுலேயும் சூப்பராக இருக்குது. தர்ஷன் சார் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது அப்டேட் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்காரு, எவால்வ் ஆகிட்டே வந்துட்டு இருக்காரு. அதில் இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது நல்ல ஒரு தாக்கத்தோட பர்ஃபார்மன்ஸை ஒரு ஹோல்ட் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸை கிரிப்பிங்காக கொடுத்துருக்காரு. இன்னும் இதே மாதிரி நிறைய படங்கள் புதுசு நிறைய பெருசாக பண்ணுவாருங்கிறது எங்களோட ஆஸ்பிரேஷனாக இருக்கு. யா, தேங்க்யூ. நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையும் சொன்னது ஸ்க்ரீன் பிளே டிஃப்ரெண்டாக இருக்கும், ஸ்க்ரீன் பிளே டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு. அதை மக்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணாங்கன்ற ஃபீல் இருக்கு. அதுதான், இப்போது படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே ரிலேட்டபிளான கேரக்டர்ஸாக தான் இருக்கும். அந்த ஃபேண்டசி மூமெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்களுக்கு வரைக்கும் அந்த ஒரு கான்செப்ட் புரியிற மாதிரி தான் டேரக்டர் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த விஷயம் தான் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அது நான் பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
பட் இங்கே வந்து அது சைஃபை மூவியாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்னு இருக்கும்ல, அந்த ஒரு விஷயம் தான். படத்துக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று வருவோம், அங்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடக்கும்ல, அது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், பயங்கரமாக நடந்துச்சு, நம்ம சரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம், அதை விட இன்னும் 10 டைம்ஸ் ஒன்று நடக்கும்ல, அது போனால் ஆப்வியஸ் எல்லாருமே ஹாப்பி ஆவாங்களா, அதே சிச்சுவேஷன் தான் இந்த படம். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் பிடிச்சோம். உங்களோட நிறைய பர்சனல் ஒப்பீனியனில் உங்களோட நிறைய விஷயத்தில் எஸ்கே நிறைய கூட இருந்திருக்காரு. அண்ட் ஆஸ் எ ப்ரொடியூசராக எவ்வளோ ஹாப்பியாக மூவி பார்த்துருக்காரு. அதான் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் எஸ்கே நான் அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான். ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷனுங்கிற ஒரு பெரிய பேனர் உள்ளே வந்ததுக்கப்புறம், ஏன்னா அவங்க வந்து வெரி யூனிக் ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த படம் அதில் இருக்கும்போது எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் தான். இப்போ ஏதாவது அண்ணா கிட்ட இருந்து கால் வந்ததா படம் ஃபர்ஸ்ட் ஷோ? தெரியலையே, நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், ஃபோன் எடுத்துக்கணும், நான் பார்க்கல, ஃபோன் பார்த்தா தெரிஞ்சிடும். பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன்.